என்னம்மா செய்றீங்க? நான் வந்து கனவா வாங்கியிருக்கேன் 2. அதை க்ளீன் பண்ணலாம். டைம் வேறு ஆயிடுச்சு சமையல் செய்கிறதுக்கு. அதனால் க்ளீன் பண்ணலான்ட்டு எடுத்துருக்கேன்டா. க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா கனவை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சுடு தண்ணி ஊற்றி கழுவணும். அப்போ தான் கருப்பாக இருக்கிறதுலாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள், உப்பு, லெமன் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பூண்டு, 1/2 ஸ்பூன் இஞ்சி, தேவையான அளவு உப்பு, சிக்கன் 65 மசாலா 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் போட்டு நல்லா மசாலா பிழிஞ்சாச்சு. இப்போ வந்து கனவா க்ளீன் பண்ண கனவாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கனவா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 2 கனவா பெரிய கனவா வாங்கியிருந்தோம். நம்ம பாதி எடுத்து 65ஆக பொரிச்சு எடுத்துக்கலாம். மீதி பாதி குழம்பு வச்சிடலாம். கொஞ்சம் கட்டியாக வைக்கணும் இந்த குழம்புலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஊறட்டும். இப்போ இது வந்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாயும் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். கடாய் சூடாகிடுச்சு. தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று போடலாம். பிஸ்மில்லா. ஆயிலில் மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வேகட்டும். வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா வெந்துருச்சு. ஒரு வாட்டி திருப்பி போடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கனவா வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குளிர்ச்சி, கண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஆயத்துக்கு தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சு எனக்கு. கனவா நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். காஞ்ச பாத்திரத்தில் வைங்க. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பெரிய தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட் 3/4 ஸ்பூன், பூண்டு பேஸ்ட் 3/4 ஸ்பூன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கனவா பொரிக்கிறப்ப பார்த்து போறீங்க. மேலெல்லாம் எண்ணெய் அடிக்குது. மசாலாலாம் நல்லா வெங்காயம் தக்காளி கூட மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கழுவி வச்சிருந்த கனவாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கனவாவே நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வந்து ஏன் கலராக இருந்துச்சுன்னா, நம்ம மசாலா எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை தண்ணி ஊற்றணும். அதனால தான் கலராக இருந்துச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டும். வெயிட் பண்ணலாம். கனவா வந்து நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல, அந்த ஆயில் வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இந்த கரண்டியில் தான் ஊற்றிருக்கோம். நம்ம வந்து அரையாக எடுத்து ஊற்றணும். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கடம்பா குழம்பு ரெடி.
கடம்பா 65. இது செய்கிறப்ப தான் கொஞ்சம் எண்ணெய்லாம் ரொம்ப தெளிச்சிடுச்சு. நீங்கள் செய்கிறப்ப பார்த்து செய்யுங்க. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ போல எப்பவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. வாங்க சாப்பிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.